ப்ரோ டுமாரோ அரண்மனை 4 ரிலீஸ் 7 மணி தியேட்டர்ல போய் பாருங்க பாப்போம். அதெல்லாம் ஈஸி தான். நாங்களாம் காஞ்சூரிங் படத்தை கந்த முடாம பார்ப்போம் அப்படின்னு சொல்ல எனக்கு ஆசை. பட் காஞ்சனா படத்துக்குள்ள என்ன கந்த முடாம பார்க்க மாட்டேன். சோ வாங்க போயிட்டு ரிலீஸ் சொல்றேன். எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன டேரா செய்யறதுக்கு அரண்மனை 4 தியேட்டர் கிட்ட வந்துட்டேன். டிக்கெட்டும் எடுத்துட்டு உள்ளே வந்து இருந்தாச்சு. படம் ஸ்டார்ட் ஆயிட்டு படம் எப்படி இருந்துச்சுன்றதை எண்டில் சொல்றேன். இந்த பாட்டுக்காக ஏன் அந்த 600 ரூபாய் கொடுத்து தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். நாங்களும் ஒரு மாதிரி படத்தை பார்த்துட்டு வீட்டை வந்துட்டோம். எக்ஸ்ட்ராஸே படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்ட்டு அவ்வளோ நல்ல படமா வேறு லெவலில் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் டிவியில் ஃபோனில் டெவலப் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்த்டே இல்லை நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்தை கட்டி இழுத்துட்டு போகிறதே அந்த விஎஃப்எக்ஸும் அந்த சவுண்ட் எஃபெக்ட்டும் மட்டும்தான். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தியேட்டரில் போனால் தான் தெரியும். அந்த பேயே அதெல்லாம் அவ்வளோவா இல்லை. அந்த பேயை விட அந்த சவுண்ட் எஃபெக்ட்டும் விஎஃப்எக்ஸும் தான் அந்த படத்துக்கே முக்கியமான ஒரு புள்ளின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணி ஃபோனில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே பெருசாக தெரியாது அதெல்லாம். ஸோ பார்க்குறேன்னா தியேட்டரில் போய் பாருங்கள், அப்படி இல்லாட்டி பார்க்குறீங்க.